இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி பெரும்பான்மை பெற்றாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தடுமாறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை திமுகவிற்கு வந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி கழித்தது திமுக தான். விஜய் கட்சிக்கு நிகராக ஒரு 85-90 சீட்டுக்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு இருந்தது. அதை தவற விட்டதற்கு காரணம் திருமாவளவனும் திமுகவின் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் தான். இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் பட்டியல் சமூகம், சிறுபான்மை சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் ஓட்டை திமுக ஒட்டுமொத்தமாக இழந்திருக்கிறது. இப்பொழுது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதால் பட்டியல் சமூக ஓட்டுக்கள் திமுகவிற்கு கிடைக்கவில்லை. அல்லது திருமாவளவன் மீது பட்டியல் சமூகம் வைத்த நம்பிக்கையை திருமாவளவன் இழந்துவிட்டார். அந்த நம்பிக்கையை இப்பொழுது நடிகர் விஜய் மீது வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் வட தமிழகத்தில் திமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. தென் தமிழகத்தில் படுதோல்வி அடைந்த அண்ணா திமுக வட தமிழகத்தில் வெற்றி பெற்று அவர்கள் மட்டுமே ஒரு 40 சீட்டுகளுக்கு மேல் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணம், திமுக எதிர்ப்பு என்பது வன்னியர் சமூகத்திடம் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆகவேதான் பெரும்பான்மை வன்னியர் சமூகம் அண்ணா திமுக கூட்டணிக்கு வட தமிழகத்தில் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். ஆகவேதான் மேற்கு மண்டலத்தில் பெற முடியாத வெற்றியை அண்ணா திமுக வட தமிழகத்தில் பெற்றிருக்கிறது. கொங்கு மண்டலம் அண்ணா திமுகவின் கோட்டை என்று அவர்கள் பலமுறை சொன்னாலும் கூட அந்த கோட்டையான கொங்கு மண்டலத்திலேயே அண்ணா திமுகவிற்கு ஓட்டை விழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழகம் அண்ணா திமுகவின் மானத்தை காப்பாற்றி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை அண்ணா திமுகவும் இழந்தாலும் கூட அண்ணா திமுகவை வட தமிழகத்தில் வன்னியர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். வன்னியர்களுடைய வாக்குகள் திமுகவிற்கு வராமல் போனதற்கு காரணம் ஒட்டுமொத்த வன்னியர்களை ஒழிக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு வன்னியர்களுடைய பிரதிநிதியிலே இல்லாத ஒரு கூட்டணியை திமுக அமைத்தது. அது முதல் தோல்வி திமுகவிற்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா தலைமையில் இயங்குகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் இணைப்பதற்கு பலர் முயற்சி செய்தாலும் கூட அந்த கூட்டணி அமையாமல் போனதற்கு திருமாவளவனும் திமுகவுடைய அன்றைய அமைச்சர் ஏவா வேலுவும் தான் காரணம். திருமாவளவன் திட்டமிட்டு சொன்னார், மருத்துவர் ஐயா தலைமையிலான பாமகவோ அல்லது அன்புமணி தலைமையில் இருக்கின்ற பாமகவோ திமுக கூட்டணிக்கு வந்தால் திமுகவை விட்டு வெளியேறுவேன் என்று திருமாவளவன் பகிரங்கமாக சொன்னதற்கு பிறகு பட்டியல் சமூக வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்று திமுக தலைமை நினைத்தது. அது இன்றைக்கு திமுகவுடைய வெற்றிக்கு ஆப்பு வைத்திருக்கிறது. திருமாவளவனை இப்படி தூண்டிவிட்டு பேச சொன்னதே திருவண்ணாமலை மாவட்டத்தின் திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுதான். காரணம், ஏவா வேலு அவர்கள் சமூகத்தை சார்ந்த தெலுங்கு பேசுகின்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பிரேமலதாவை திமுக கூட்டணிக்கு கொண்டு போய் அவர்களுக்கு சீட்டுக்களை வாங்கி கொடுத்து அவர்களை வளமாக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே திட்டமிட்டு மருத்துவர் ஐயா தலைமையிலான பாமக திமுக கூட்டணிக்கு வருவதை தடுப்பதற்கு ஏவா வேலு திருமாவளவனை பயன்படுத்தி அந்த வேலையை செய்தார். விளைவு, வட தமிழகத்தில் வன்னியர்களுடைய வாக்கை திமுக ஒட்டுமொத்தமாக இழந்தது. ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் கட்சி 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று விட்டது. ஏவா வேலு வெற்றி பெற்று விட்டார். ஆனால் திமுக தோற்றுவிட்டது. ஒரு பழமொழி சொல்வார்களே, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ். இன்றைக்கு 107 சீட்டுக்களை நடிகர் விஜய் தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறார். திமுகவிற்கு
வட தமிழகத்தின் வன்னியர்கள் ஆதரவும் வன்னியர்கள் ஓட்டும் இருந்திருக்குமானால் திமுக தனி பெரும்பான்மையாக ஒரு 85 சீட்டுகளுக்கு மேல் பெற்றிருப்பார்கள். அப்பொழுது விஜய் கட்சிக்கும் இழுபறி ஏற்பட்டிருக்கும், திமுகவிற்கும் இழுபறி ஏற்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் லாபகமாக செயல்பட்டு திமுக நடிகர் விஜய் கட்சியை இழுத்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கலாம். அந்த வாய்ப்பை திமுக தவறவிட்டது. இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்த்த திமுகவின் கனவு தவிடுபொடியானது. இதற்கு காரணம் திமுகவின் வன்னியர் விரோத போக்கும் திருமாவளவனுடைய தவறான நடவடிக்கையும். திருமாவளவன் வன்னியர் சமூகத்தின் அரசியல் ஆதிக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார். இப்பொழுது அவருடைய ஆதிக்கமே அடியோடு ஒளிந்து விட்டது. எந்த பட்டியல் சமூகத்தை நம்பி திருமாவளவன் அரசியல் நடத்தினாரோ அந்த பட்டியல் சமூகமே திருமாவளவனை நம்ப தயாராக இல்லை. ஏனென்று கேட்டால், அம்பேத்கருக்கு பிறகு பட்டியல் சமூக தலைவரான திருமாவளவன் என்ன செய்தார்? எதையும் செய்யவில்லை. பட்டியல் சமூகத்தை வைத்து அவர் அரசியலில் பலமாக இருந்தார். அவர் ஒரு கட்சியை நடத்தி கொண்டார். அவர் அரசியல் ஆதாயம் பெற்றார். ஒரு 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினரானார்கள், சிலர் சட்டமன்ற உறுப்பினர்களானார்கள். இதை தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி பட்டியல் சமூகத்திற்காக எதையும் சாதிக்கவில்லை. திருமாவளவன் எதையும் சாதிக்கவில்லை. இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுத்திருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய தகராறை ஏற்படுத்திய காங்கிரஸ் கட்சி, திமுகவோடு முட்டி மோதி சென்ற தேர்தலை விட அதிகமான சீட்டுகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு திமுகவிற்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் நடிகர் விஜய் கட்சிக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு கொடுக்க போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2006ஆம் ஆண்டு சிறுபான்மை திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு என்று ஜெயலலிதா தொடர்ந்து விமர்சனம் செய்தார். அன்றைக்கு அந்த மைனாரிட்டி திமுக அரசை எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடைசி வரை ஆள்வதற்கு ஆதரவு கொடுத்தவர் மருத்துவர் ஐயா என்கின்ற அந்த நன்றி விசுவாசத்தை திமுக மறந்ததால் இன்றைக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழகத்தில் இல்லாத ஒரு மாற்றமாக ஒரு நடிகரின் கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு அருகிலே வந்திருக்கிறது. அவர்கள் அமைக்க போகின்ற ஆட்சியில் வேறு சிலரை இணைத்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு திமுக மோசமாக போனதற்கு காரணம் திமுக நன்றி மறந்தது. நன்றி மறப்பவர்களை கூட்டணியில் வைத்திருந்தது. மருத்துவர் ஐயாவின் தலைமையிலான பாமக மட்டும் திமுக கூட்டணியில் இணைந்திருந்தால் திருமாவளவன் இருந்து கொண்டு போகட்டும், ஏற்கனவே இருக்கின்ற அந்த கட்சியெல்லாம் இருந்து கொண்டு போகட்டும். மருத்துவர் ஐயா மட்டும் திமுக கூட்டணியில் இணைந்திருந்தால் வட தமிழகத்தில் தலித் மற்றும் வன்னியர் ஒற்றுமை பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கும். வன்னியர் ஓட்டுகளும் திமுகவிற்கு கிடைத்திருக்கும், பட்டியல் சமூக ஓட்டுகளும் திமுகவிற்கு கிடைத்திருக்கும். கிட்டத்தட்ட திமுக 90 தொகுதிகளையாவது வெற்றி பெற்றிருக்க முடியும். அண்ணா திமுக பல சட்டமன்ற தொகுதிகளை, இப்பொழுது வெற்றி பெற்ற தொகுதிகளை இழந்திருக்கும். அந்த வாய்ப்பு திமுகவிற்கு கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பை தவறவிட்டு கோட்டை விட்டது திமுக. அதற்கு காரணம் திருமாவளவனும் திமுகவின் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் தான் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.